ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லோரையும் யோகி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்பது வசந்தி குமரன். இப்போ நம்ம இன்னைக்கு டாக்டர் காதர்வள்ளி சார் அவர்கள் சொன்ன அம்பலி ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அம்பலி அப்படின்றது அவருடைய ப்ரோட்டோக்காலில் டிசீஸ் ப்ரோட்டோக்காலில் எல்லா வகையான டிசீஸுக்குமே அவர் அம்பலியை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் கஷாயங்கள் சொல்லியிருப்பார். ஸோ இந்த அம்பலி 5 மில்லட்ஸ் 5 பாசிட்டிவ் மில்லட்ஸ், அதாவது ஃபாக்ஸ்டெயில் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய திணை, லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமை, கொடு மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரகு, பான்யார்ட் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைவாலி, ப்ரௌன் கப் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய குலசாமை. இந்த 5 மில்லட்டை வச்சு தான் எந்த வகையான அம்பலியுமே நம்ம தயார் பண்ண போகிறோம். ஸோ அம்பலி தயார் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சார் டாக்டர் காதர்வள்ளி சார் சொல்கிறது என்னென்னா, அதை ரவை பதத்துக்கு உடைச்சிட்டு அந்த மில்லட்ஸை அதுக்கப்புறமா அதில் அம்பலி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாம் வீட்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா அம்பலி செய்கிறதுக்குமே 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம அந்த மில்லட்ஸ் எடுத்துக்குவோம். ஃபாக்ஸ்டெயில் மில்லட்னா ஒரே 1 டீஸ்பூன் தான் எடுத்துக்குவோம். அதுவே 2 பேருக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அது கம்மியான குவான்டிட்டி இருக்கிறதுனால நம்ம அதை அலசிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை அந்த இஞ்சிலாம் நசுக்குவோம் இல்லையா, ஒரு குழிக்கல் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வச்சு லேசாக அப்படியே தட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பாதியமாக அது உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சோக் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சுட்டு நம்ம அதில் கஞ்சி செய்யலாம். இல்லை நம்ம நிறைய செய்து வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா, நிறைய மில்லட்ஸ், அதாவது ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா உணர்த்திடணும். அதில் இருக்க தண்ணிலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் உணர்த்தி அதில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து மிக்சியில் அது ஜாரில் போட்டு பல்ஸ் மோடுக்கு ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா அது ரவை பதத்துக்கு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை ரொம்ப சின்னதாக கண் இருக்கக்கூடிய அந்த சலடை இருக்கு இல்லையா, அந்த சலடை வச்சு நம்ம அதை எடுத்துட்டோம், அதை சலிச்சோம் அப்படின்னா மாவு மாதிரி ஆயிட்டு இருக்கிறதெல்லாம் தனியாக வந்துடும். அதை நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கோ தோசை பண்ணுறதுக்கோ இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிறது மீதம் இருக்கும். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய அந்த சலடை வச்சு நம்ம சலிச்சோம் அப்படின்னா அந்த ரவை மாதிரி பதத்துக்கு இருக்கிறது தனியாக வந்துடும். முழுசாக இருக்கிற மில்லட் நம்மளுக்கு அந்த சலடைக்கு மேலேயே இருக்கும். அதை இன்னொரு தடவை வேணால் நம்ம போயிட்டு 1 டைம் 2 டைம் நம்ம பல்ஸ் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் ரவை உடைக்கணும் இந்த மில்லட்ஸை வச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு மாவாகவும் நமக்கு தனியாக கிடச்சிரும், ரவை பதத்துக்கும் நமக்கு தனியாக கிடச்சிரும். அதை சலித்து நம்ம தனியாக வச்சுக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் நமக்கு கிடைக்கிற ரவையை நம்ம கிச்சடி பண்ணுறதுக்கு, உப்புமா செய்கிறதுக்கு, அம்பலி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கிடைக்கிற மாவை நம்ம ஃப்ளோர் சப்பாத்தி மாதிரி செய்கிறதுக்கோ தோசைலாம் செய்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அம்பலி செய்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 பேருக்கு நம்ம அம்பலி செய்கிறதுக்காக ஒரு 5 கிராம் அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த சிறுதானியத்தை எடுத்துக்க போகிறோம். ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும். அந்த ப்ரோட்டோக்கால்லையே சார் சொல்லியிருப்பாரு. நீங்கள் எந்த டிசீஸில் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசீஸோட ப்ரோட்டோக்காலும் கிடைக்கும். ஸோ அந்த ப்ரோட்டோக்காலில் என்ன சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மில்லட் சொல்லியிருக்காரு, இத்தனை நாட்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த மில்லட்டை பயன்படுத்தணும். ஸோ இத்தனை நாட்கள் அப்படின்றது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை 500 எம்எல் தண்ணியில் அதை 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கும், அம்பலி கிடைக்கும் அடுத்த நாள். ஸோ இது 2 பேருக்கு எடுத்துகிட்டு நம்ம பண்ணிவிட்டு 2 பேராக யூஸ் பண்ணிக்கலாம். இது டிசீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஜென்ரலாகவே எல்லாரும் குடித்தோம் அப்படின்னா கட் ஹெல்த்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அடுத்து இதை குக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர்னா என்ன அப்படின்ற அந்த வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். நம்ம சேனல் யோகி சேனலோட பிளேலிஸ்ட்டில் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் நம்ம அதை குக் பண்ணணும். குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் அதுக்கு டைம் பிடிக்கும். 5 to 10 மினிட்ஸ் அந்த அளவுக்கு தான் அதுக்கு டைம் பிடிக்கும். 500 எம்எல் தண்ணியில் நம்ம சோக் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் கழித்து தான் அதை நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியும் அது ஆக்சுவலாக நம்ம கீழே ஊற்றக்கூடாது. அதை அப்படியே தான் வச்சு அதிலே தான் குக் பண்ணணும். இதை நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் இல்லைன்னா மண் சட்டியில் நம்ம குக் பண்ணலாம்.
சமைத்த பிறகு அந்த கஞ்சிய வந்து அந்த மண் பாத்திரத்துல எடுத்து ஊத்திட்டு, அதுக்கு மேல வந்து இது போல துணியால நம்ம கட்டிடணும். வெள்ள துணி இருக்கும் இல்லையா? நம்மகிட்ட காட்டன் கிளாத் ஏதாவது இருக்கும் இல்லையா? அத போட்டு நம்ம கட்டிடணும். இந்த குக் பண்ண பொழுது வந்து எந்த ஒரு இன்கிரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணக்கூடாது. உப்புன்றது சேர்க்கக்கூடாது. ஏன்னா, இது ஃபெர்மென்டேஷன் பண்ணும்பொழுது அந்த உப்புன்றது இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணும். அதனால நல்ல பாக்டீரியா வளர்ச்சி அடையணும்னா, வெறும் இந்த தண்ணியும், இந்த சிறுதானியம் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தும். அடுத்துக்கு அந்த அ அடுத்ததா இந்த மண் பானைய வந்து மண் சட்டிய வந்து மேல ஒரு துணியால மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுல ஏரோபிக் ஃபெர்மென்டேஷன் நடக்கும். அந்த ஃபெர்மென்டேஷன்ல எத்தன வகை இருக்குது, அதுல என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெர்மென்டேஷனுடைய இந்த அம்பலி பிரிப்பரேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிடைக்கும். அந்த ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ் நடக்கணும், அந்த புளிக்கிறது நடக்கணும் அப்படின்னா, நைட் ஃபுல்லா அப்படியே நம்ம விட்டுட்டு, அடுத்த நாள் காலையில நம்ம வந்து எடுத்து அத வந்து கொஞ்சமா குடிக்கும் பொழுது மட்டும் கொஞ்சமா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து குடிக்கணும். ஸோ இந்த புளிக்கிறதுக்கு நம்ம இட்லி, தோசை மாவுலாம் நம்ம ஓவர் நைட் வச்சுடுறோம் இல்லையா? அதே போல தான் இது ஃபுல்லா ஃபெர்மென்ட் ஆகுறதுக்கு தோராயமா 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும். ஸோ ஓவர் நைட் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில எடுத்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். அப்போ இந்த 2 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு அம்பலி கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து 5 கிராம் அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்லட்டை எடுத்து 500 எம்எல் தண்ணியில ஊற வச்சு இத நம்ம செய்திருக்கோம். ஸோ இது 2 பேருக்கானது. நமக்கு கட் சரியா இருக்குது அப்படின்னா, அதாவது நம்மளுடைய செரிமானம் சரியா இருக்குன்னா, நம்ம மூளையும் சரியா வேலை செய்யும் அப்படின்னு தான் டாக்டர் காதர்வள்ளி சார் சொல்றாரு. "இஃப் யுவர் கட் இஸ் ரைட், யுவர் பிரெயின் இஸ் ரைட்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த அம்பலி வந்து குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே, வயது வித்தியாசம் இல்லாம எல்லாருமே இத வந்து பயன்படுத்தலாம். சார் சொன்ன எந்த ஒரு புரோட்டோகாலும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்பயுமே அம்பலிய தான் பயன்படுத்தணும். ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் அம்பலிய மட்டுமே பயன்படுத்தி நம்மளுடைய கட்ல இருக்கிற எல்லா பாக்டீரியாஸையும் நல்ல பாக்டீரியா, குட் பாக்டீரியாவா மாத்துனதுக்கு அப்புறமா, நம்ப இந்த சிறுதானியங்கள நம்மளுடைய டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே வர வர தான் எல்லா டிசீஸுமே வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால ஸ்டார்ட் பண்றதா இருந்தா எடுத்த உடனே மில்லட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாம, ஃபர்ஸ்ட் அம்பலி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அத வந்து ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா, நம்ப வந்து எந்த ஒரு மில்லட்ஸ் உணவும் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு செரிமானத்துக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம நல்ல செரிமானம் ஆகும். அதேபோல கட்டாயமாக எல்லா சிறுதானியங்களையும் 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அதில வந்து சாதம் செய்றதா இருந்தாலும், இல்ல எந்த ஒரு அ நம்ப வெரைட்டி ரைஸ் செய்றதா இருந்தாலும், தோசை போல ஏதாவது டிஃபன் ஐட்டம் செய்றதா இருந்தாலும், எதுக்கா இருந்தாலும் ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நமக்கு வந்து செரிமானத்தில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஏன்னா, அதில வந்து ஃபைபர் அண்ட் கார்போஹைட்ரேட் வந்து லேயர் லேயரா இருக்கிறதுனால ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அம்பலி செய்றதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் செய்ற ப்ரொசீஜர். தொடர்ந்து இது போல பயனுள்ள தகவல்கள தெரிந்து கொள்வதற்காக யோகி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.